ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை தான் பார்த்தீங்கன்னா, இப்போ சத்துணவு துறையிலேருந்து ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் 2025 ஒரு மிகப்பெரிய நோட்டீஸ் தான் இப்போ அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்ட காலமாகவே எந்த ஒரு நோட்டீஸும் வெளியிடாமல் இருந்தாங்க இல்லையா? ஸோ அங்கன்வாடி துறையிலும் சத்துணவு துறையிலும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேகன்சியும் வெளியிட இருந்தாங்க. இப்போ 5 விதமான போஸ்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய வேகன்சிகள் கொடுத்துருக்காங்க இந்தியா முழுவதுமே. 30,000க்கும் மேற்பட்ட 40,000க்கும் மேற்பட்ட வேகன்சிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த அங்கன்வாடி வேலைக்காக ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எங்கேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குழந்தை பெண்கள் மற்றும் மேம்பாட்டுத்துறையில் தான் நம்மளுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஜனவரி மாதமே தொடங்கிடுச்சு. இருந்தாலும் இன்னுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் வெளியிடலை. இருந்தாலும் கூடிய விரைவில் இந்த பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கிலேருந்தே இந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலும் இந்த அங்கன்வாடி ரிக்ரூட்மெண்ட்டுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு 2025 யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், என்ன கல்வி தகுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டியில் என்ன லாஸ்ட் டேட்டு, இதில் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்க போகுது, எதன் அடிப்படையில் அனைவருமே வழங்க போகிறாங்க, இதில் இந்த வேலைக்கு எதனா எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கள் இருக்கும். அதுக்கு மாதிரி நேர்முக தேர்வு அனைத்துமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அனைத்துமே இருக்கும். இது அடிப்படையில் தான் அனைவருமே வழங்க போகிறாங்க. அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு அங்கன்வாடி துறையை பொறுத்தளவுக்கு இதில் யாருக்காச்சும் முன்னுரிமைகளாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகளாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, இந்த 6 வருட காலமாகவே இந்த அங்கன்வாடி துறையிலும் சத்துணவு துறையிலும் எந்த ஒரு வேலைவாய்ப்பும் கொடுக்கல. சத்துணவு துறையில் சமையல் உதவியாளருக்கு மட்டுமே டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு 9,000 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ அங்கன்வாடி துறைக்கு பார்த்தீங்கன்னா, டீச்சர், ஹெல்ப்பர், மேற்பார்வையாளர், மற்றும் குரு அங்கன்வாடி பணியாளர் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இப்போ ஒரு 4 விதமான போஸ்டிங்க்கு 40,000க்கும் மேற்பட்ட வேகன்சி இந்தியா முழுவதுமே கொடுத்துருக்காங்க. சொல்லக்கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்த அதிகாரப்பூர்வ நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகன்சி கொடுக்க போகிறாங்க, இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எப்படி அப்ளை செய்வது அனைத்துமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு 2025 ஆன்லைன் விண்ணப்பமும் அறிவிப்பு காலிப்பணங்கள் தகுதி அனைத்தையுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு நம்மளுக்கு எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு 2025 பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தில் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதை WCTN அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு 2025 இந்தியா முழுவதுமே உள்ள உதவியாளர் மற்றும் மேற்பார்வையாளர், ஹெல்ப்பர், டீச்சர் இது போன்ற மொத்தம் வேகன்சியும் அங்கங்கே எந்தெந்த மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா எந்தெந்த அங்கன்வாடி மையத்துக்கு என்னென்ன வேகன்சி இருக்குது, அது மாதிரியெல்லாம் பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, அதில் என்ன வேகன்சி இருந்தாலும் அதுக்கும் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மையத்தில் டீச்சர் அனைத்துக்குமே வேகன்சி இருக்குது அப்படின்னா அனைத்துக்குமே இதில் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் காலிப்பணிகள் பார்த்தீங்கன்னா 40,000க்கும் மேற்பட்ட காலிப்பணிகள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இந்த ஆள் சேர்ப்பு நுழைவுத் தேர்வில் தேர்வின்றி அரசாங்க வேலைகளை தேடும் வேட்பாளர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக தான் இப்போ வழங்கியிருக்கு. ஏற்கனவே ஜனவரி மாதமே தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் தொடங்கல, பிப்ரவரி 15க்குள்ளே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் பார்க்கலாம். என்ன தேதி நோட்டிஃபிகேஷனில் அதிகாரப்பூர்வம் வெளியில் வந்த உடனே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக தான் இருக்க போது உண்மையான நிலவரத்தை கொடுப்பாங்க. இதுலேருந்து பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்துலேருந்து இந்த உதவியாளர் மேற்பார்வையாளர் பதவிக்கு 40,000க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் இந்த டீச்சர்,
ஸோ மேற்பார்வையாளருக்கு மட்டுமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாட்ச்மேன் இது 3 பதவிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கல்வி தகுதி அப்படின்னா ஸோ மேற்பார்வையாளர் ஸோ டீச்சருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு மேலே டிகிரி டிப்ளமோ எதுனாலும் முடிச்சிருந்தாலும் ஸோ நீங்கள் எந்த வேலைக்கு ஸோ அப்ளை வந்து ஸோ பண்ணிக்கலாம். ஸோ அதில் இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்தவரைக்கு ஸோ இது வயது வரம்பு அப்படின்னா ஸோ 18 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு ஸோ நம்மளுக்கு எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ இதுக்குன்னு பேர் உதவியாளர் மேற்பார்வையாளர். ஸோ அது அவங்களுடைய அங்கன்வாடியை பொறுத்தளவுக்கு ஸோ அங்கே என்ன வேகன்சி இருக்குது அப்படின்றத ஸோ நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ மொத்த காலிப்பணிகள் அப்படின்னா ஸோ தோராயமாகவே 40,000 ஸோ எல்லாம் 50,000க்கும் மேற்பட்ட வேகன்சி தான் கொடுக்க போகிறாங்க. இந்த வேலை இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய முழுவதுமே ஸோ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்துக்கு மட்டுமே 5,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து வரப்போகுது. இதில் ஸோ அதிகாரப்பூர்வமாக ஆன்லைன் மூலமாகவா ஆஃப்லைன் மூலமாகவா அப்படின்றத ஸோ தெரியல. ஸோ வந்த உடனே நம்மளுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ அதனால் விண்ணப்பம் தொடங்க வந்து ஜனவரி 10ஆம் தேதியே தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் ஸோ தொடங்கலை. இருந்தாலும் இந்த வேலையை பொறுத்தவரைக்கு வயது வரம்பு அப்படின்னா ஸோ 18 ஸோ வயதுலேருந்து 45 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் மிகாதவராக ஸோ இருக்க வேண்டும். ஸோ அதனால் இந்த அங்கன்வாடி வேலைக்கு ஒரு புதிய நோட்டீஸ் தான் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. தேர்வு செய்முறை தகுதியின் அடிப்படையில் தான் தேர்வு வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு ஸோ பேசிக்காகவே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கெலாம் 8,000 18,000 கொடுக்கப்படும். ஸோ மேற்பார்வையாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 12,000 ஸோ 20,000க்கு மேலே உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஸோ கிடைக்க போகுது. ஸோ அதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கல்வி தகுதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உதவியாளர் அப்படின்னா விண்ணப்பதற்கு குறைந்தபட்சம் 8வது வந்து படிச்சிருக்கு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ மேற்பார்வையாளருக்கு 12ஆம் வகுப்பு டீச்சருக்கும் ஸோ 12ஆம் வகுப்பு டிகிரி வந்து பட்டங்களை வந்து நீங்கள் ஸோ படித்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வயது வரம்பை பொறுத்தளவுக்கு ஸோ அனைவருக்குமே 18 45 ஸோ வயதுக்குள்ளே மிகாதவராக இருக்க வேண்டும். ஸோ இதில் வந்து தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டு, ஓபிசிக்கு 3 ஆண்டு நீங்கள் வந்து தளர்வுகள் வந்து இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து 50 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ இந்த அங்கன்வாடி வேலைக்கு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன அப்ளை பண்ண டாக்குமெண்டெல்லாம் தேவைப்படுறாங்க, யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்னா ஸோ முன்னுரிமை அப்படின்னா ஸோ அந்த முதல் பட்டதாரி, ஸோ ஆதரவற்ற விதவைகள், ஸோ ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் ஸோ முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த சான்றிதழ்களும் அவங்க சமர்ப்பித்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை கன்ஃபார்மாக அவங்களுக்கும் 20% வந்து ஸோ ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால் சமீபத்தில் ஸோ பாஸ்போர்ட் செலவு புகைப்படம் எடுத்தது வந்து புகைப்படம், ஸோ தேவையான ஆவணங்கள், ஸ்கேன் செய்யப்பட்ட கையெழுத்து, உங்களுடைய ஜாதி சான்றிதழ், ஸோ உங்களுடைய கல்வி சான்றிதழ், ஸோ வயது சான்றிதழ் இதெல்லாம் வந்து ஸோ உங்களோட மார்க் ஷீட் அது இருந்தாலும் எடுத்துப்பாங்க. ஸோ குடியிருப்பு சான்றிதழ் அனைத்துமே நீங்கள் வந்து வழங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி ஸோ அனைத்துமே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தகுதியானவர்கள் ஸோ அனைவருமே நீங்கள் ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பதிவின் பேர் உதவியாளருக்கு 18,000 12,000, ஸோ மேற்பார்வையாளருக்கு ஸோ 15,000 18,000 வந்து ஸோ உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அனைவருக்குமே ஒரு சூப்பரான ஸோ அப்டேட் தான் 2024 கொடுக்க போகிறாங்க. ஸோ பிப்ரவரி லாஸ்ட் வீக்லேருந்தே நீங்கள் ஸோ அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு அறிவிப்பு தான் வெளியிட போகிறாங்க. ஸோ அதில் எனக்கான ஸோ அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான். ஸோ மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.